கரவே சிறவே தனிதாக அப்படியே மாட்டு போயிருக்கு. தலை ஒரு பக்கம் போட்டுக்குது, கை ஒரு பக்கம் போட்டு மொத்தமா போட்டு படி படுது, வேதனை படுகிறது பா. ஐயாத மகாராஜா, நீ ஐயா எனக்கு கூட முட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆமா, என் மனமானது வேதனை படுகிறது பாப்பா. இந்த அவனியாய 56 தேசத்தை தானே ஆள வேண்டும் என்று. ஆமா, உங்க 2 பேருக்கு வந்த விரோதம் தான். சரி மாமா, என்னை பாடி உடார அழைக்கிறேன். சமதா கூப்பிடு உன்னை. போய் உட்காந்து இலை எடுத்துன்னு வர, சாப்பாடு போட்டு வைக்கிறேன். மீன் குழம்பு சாப்பிடுறியா? தர்மநந்தனா கருட்டு குழம்பா ஏன்டா அவரு கூப்பிடுறாரா? உனக்கு ஒரு விரோதி வரா. இப்போ எனக்கு பகை என்பது யாராவது இருக்கிறாங்க? உலகத்துல எனக்கு யாருமே பகை கிடையாது. பகை என்பது யாராவது இருக்கிறாங்க மாமா. என்று உனக்கு பகையாளி வரா. யாரு மாமா? சத்ராஜி வந்து கொண்டிருக்கிறார். அந்த சத்ராஜி யார்? மத்திரதேசத்தை ஆளக்கூடிய சல்லிய மகாராஜாவானவர். சல்லிய மகாராஜனானவர் துரியோதன மகாராஜாயத்தில் சேனாதி பட்டம் வாங்கி சேனாதி பட்டம் பெற்று தர்மராஜாவை வெல்வேன் கொள்வேன் என்று ஆரவாரம் நடத்துல வந்துக்கிறேன். நான் விளையாட்டு சமாச்சாரமா? விளையாட்டு சமாச்சாரமா மாமா? ஏனென்றால் பாண்டிய பருவத்திலே உன் தாய் மாமனை நீ கொன்றிருக்கிறாய். யாரை கொன்று விட்டாய்? என்னுடைய அம்மா கம்சபூபதி தாய் மாமனை கொண்டு விட்டாய். அதை போல என்னுடைய தாய் மாமனை நான் கொண்டு விடுவேன் நினைக்கிறாயா மாமா? நான் அப்படி நினைக்கிறேன். அக்கிரமக்காரா அங்கதான் ஆகணும் மாமா. எனக்கு சண்டையே தெரியாது மாமா. இதான் சண்டெல்லாம் போட்டியா? அவர் வேலை பாடியா? சரி மாமா, நீ வாங்கி எடுப்போ, நான் பாத்துக்கிறேன். ஐயா வருவார். யார் வந்தாலும் தடையின்றி சென்றவர்களே போர்க்களத்திலே சந்திப்போம். ஐயா வந்துட்டுங்க, வந்து விட்டோம். ஆமா ஆமாங்க, பாடி கூடாரம் இதான் குருச்சேத்திரம். நானா போய் இவ்வளவு ஜனம் சேர்ந்து போய் நான் போய் என்ன பண்றது? எல்லாம் எங்க கச்சானா மொத்தம் போட்டதுல இது போச்சு. ஓஹோ, குருச்சேத்திரம் பூமியில். ஆமா, மொத்தோட கை கால துண்டுற இது போய்க்குது. குருச்சேத்திரம் பூமியில கங்கர எடுத்து போகுது. சரி, என்ன மச்சான் துவ பாக்குறேன். தர்மன் இருந்தால் ஆமா உடைய தாய் மாமன் உங்க அம்மாங்கார வந்து சொல்லு போய் சொல்றேன். ஐயா வணக்கம். ஐயா யார் வந்திருப்பாரு? உங்க தாய் மாமா டெல்லி மகாராஜா வந்திருக்கிறாராம். தாய் மாமன் வந்துட்டாரா? ஆமாங்க. எங்க இருக்கிறார்? இதோ பாருங்கள். மாமா மாமா எங்க மாமா இங்க வாரும், என் மயிரை கொஞ்சம் பாரும். ஆமா, எங்க நாட்டுல பாக்கிறதுக்கு ஆள் இல்ல, அங்கிட்டு வந்துக்கிறேன் இங்க பாக்கிறதுக்கு. அவர் சொல்றாரு மாமா இங்க வாரிய மயில் போல் உட்காரும். மாமா இங்கே வாரும் மயில் போல். மாமா மச்சான்
ஓடி வந்துடும் மாமா. சிட் டவுன் உட்காரு வாய். என்ன சொன்னீங்க? நீ உட்காருன்ற என்னடா மாமா திடீர்னு சடோன்ற கரெக்டா போய் பேசினா ஆமா மலையூர் போய் சிட் டவுன் அது மாறிடுவாரு கொஞ்சம் நேரம். மச்சான் மாமா ஓய் குணமாராட்டம். மாமா என்ன மாமா உட்காரு வாய். நீ உட்காரு வாய். காலில் நீ சொல்றியா? வாய் உனக்கே தாய் மாமன். ஆமா என் சொந்த தாய் மாமன். யாரு இல்லைன்னாங்க? உலகத்திலே எனக்கு சொந்த தாய் மாமன் என்றால் எப்படி எனக்கு சொந்த தாய் மாமன்? ஆமா மாத்ராஜாவி வழித்தில் பிறந்த நகல சகாதேவர் இருக்கிறார்களே, ஆமாங்க. அவருக்கு சொந்த அம்மாங்காரே. ஆமா யாருக்கு? அதனால தான் அவர் காலில் வீ போய் அவர் காலில் வீங்க. வாய் தர்மா. நான் ஏன் காலில போய் வேணும்? காலையில சாயங்காலமா வீ. அவர் திருவடியிலேயே சாஷ்டாங்கமா பண்ணியுங்கள். பாதத்தில் விட வேண்டுமா? ஓய் அக்காளா ஓய் நீயா உன் கால் மேல கால் எப்படி போனே தெரியும் மாமா. ஏறி மீ கத்து கொடுக்காத. டேய் உனக்கே மாமன். உட்காரு வாய். ஏன் நான் எப்போதும் அமர்ந்தது கிடையாது. நீ தாலி எடுத்து கூட ஏன் சொல்லி அக்காளா ஓய் ஓய் நான் எதுக்கு வந்திருக்கின்றேன்? டேய் பிரதமரே, அவர் எதிர்த்து வந்திருக்கிறார். அத பத்திய ரோமத்தை காட்டுகிறார். நான் மதுரை கூட தான் வந்திருக்கேன். ஐயோ நான் எதுவும் சொல்லுங்க. ஆனா மாமா தாடி அடக்கும். எங்க அம்மா தாலி எடுத்து 13வது மாசம் வந்தேன் நானு. மாமா சண்டைக்கு வந்துருக்கு. அதே மாதிரி அடிக்க போறேன். மாமா எனக்கு சண்டையே தெரியாது, சண்டைக்கு வந்து சொல்லுகிறேன். வெறி வெறியா இருக்கு. மாமா திடீர்னு இப்படி ஒருவேளை வலிக்கு வருதோ? வெறி வெறியா. சண்டைக்கு வந்திருக்கின்றேன். ஆமா சண்டைக்கு வா. சண்டையா? டேய் வாடா. போ மாமா. எப்பவுமே ஒரு விட்டு விளையாட்டு தான். தமாஸ் தான். மாமா சண்டை என்பது நீ யாரு? தாய் மாமா. தாய் மாமா. நான் யார்? நான் மருமகன். நமக்கு ஒருவர் ஐயோ என்ன பஸ்ல கொண்டு போய்டா. மாமா சண்டை செய்வோமா? ஐயா, சமர் செய்வோமா? இனிமேல் வந்தல் கொடுக்குறேன். மாமா சண்டை செய்வோமா? சமர் செய்வோமா? யுத்தம் செய்வோமா? டேய் சண்டைக்கு வா. டேய் என் கையில அது இல்ல கத்தி இல்ல கத்தி இல்ல. டைம் ஆகுது. டேய் தர்மா இதுல அவனை வெட்ட போறா. யாரா? உன்ன மாமா எட்டுதான் வெட்டு மாமா. வெட்டு கைது வெட்டு. தாய் மாமன் கவனத்திலே மாண்டாடானால் அந்த பெருமை உன்னச்சாரும். கொத்து பாருங்க இல்லனா டக்கு சொல்லுமா. வெட்டு மாமா. டேய் உன்னை கொத்த பாருடா. குத்து மாமா. ஐயோ என் வீரமே குறைகிறது. நான் வயசு நல்லதானே? ஆமா வயசு நல்லதானே? எனக்கு எவ்வளவு கோவம் வருது? வயசானாலும் நீயே பெருமையா பேசுறியா? ஆமா சைலன்ஸ் ஏமா டேய் அமுதா எனக்கு அமுதுட்டு போவாமா. இந்த ஐயா விடக்கூடாது. இந்த ஜாட்டில அடிங்க நான் பாத்துக்கிறேன். அடி நான் பாத்துக்கிறேன். டம்மு கொடுங்க. என்ன அடித்து என்ன பயனடையும் அந்த போகுது? பக்கம் அந்த பக்கம் போயிட்டு நான் அடித்தாலும் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். டேய் ஆமா பல நாள் வச்சமடா. கமராஜபுரத்துல இருக்குது. திருமால் கூட்டு பல்லாங்க லட்சம் உழுத வச்சாங்க இந்த கூட்டாளிகள். ஆமா அவர்கள் எல்லோரும் கெரிக்க போகிறார்கள். டேய் என்ன? இப்ப அட்டுக்கிற அடியில ஓடுறா மாதிரி ஒரே ஓட்டம். அடிங்க ஐயோ 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 அதரா கதரா இரு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். இவர் அடி சொல்ல ஜாட்டி சைலண்ட்ல போட்டுருக்கீங்க. அவர் அடி சொல்ல சத்தம் இல்லை. என்ன அடி சொல்ல டம் டம்னு கேக்குது. அப்படிடா சேதம் இருக்கிறவங்களுக்கு சவுண்ட் கேட்காது. ஆமா சேதம் இல்லாதவங்களுக்கு ஐயா என்னோட உள்ளேதாங்கிற அடி இப்போ தெரியுமா? மாமா சண்டை என்பது வேண்டாம் மாமா. என் வார்த்தை கேளுங்கள். கேட்க முடியுமா முடியாதா? ஐயோ என் கோபமே குறைந்து போகிறது. ஐயோ நான் நினைச்சேன் அதே சொல்லு. பாடல் பாடல்
என்று பார்த்தா இப்படி அடிப்பது என்னை. ஜெயம் ஜெயம். இன்னும் இந்த நல்ல நேரத்திலே ஜல்லி மகாராஜா இன்னும் உதவாங்க வேண்டும் என்பதற்காக இன்னும் காட்டி கண்டி கிராமத்தை சேர்ந்த காட்டி கண்டிகள் அட்டை கூத்து ரசிகர் ஏகாம்பரம் ஐயா அவர்கள். ஏகாம்பரம் ஐயா அவர்கள் பேத்து பேர் என்ன சொன்னா? இன்னும் சஞ்சனா இன்னும் ஏகாம்பரம் ஐயா அவர்களும் அவருடைய பௌத்திரியாளர்கள் கூடிய சஞ்சனா இருவருமாக சேர்ந்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் நாடமன்றத்தின் நிர்வாகி இன்னும் தர்மராஜ் நடிக்கக்கூடிய இன்னும் வேலையா இன்னும் நன்றாக அடிக்க வேண்டும் என்று 51 ரூபாயும் இன்னும் மணிகண்டன் நல்லா உதவாங்க வேண்டும் என்று 51 ரூபாயும் இது அடியன் சும்மாவே இருக்க வேண்டும் என்று 51 ரூபாய். இன்னும் கன்னியாகுமரி காவிரிபுரம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் திரௌபதி அம்மன் ஆலயத்திற்காக இங்கே 201 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். ஜெயம் ஜெயம். இன்னும் மேட்டு முள்ளுவாடி கிராமத்தை சேர்ந்த இன்னும் நாட்டாமையாளர் வெங்கடேசன் அவர்கள் எமது சொம்பு தண்ணிய ஓடுனா தண்ணிய ஓடுனா வாழ்த்தரேன். அல்டிமேட் ஸ்டார் நாம எதிர்த்து யாராவது முடியுமா? முடியாதுங்க. அப்படி எதிர்த்தா உலகத்தில் எதிர்த்தா என்ன நடக்கும்? பாவச்சலாலும் பயமாரி வாழ வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? பார்த்த மாதிரி முறைக்கு தகுமா? தகாது என்ன எதிர்க்க இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. மருமக பிள்ளை பக்கம் வாங்கினான்னா ஒருவேளை சாப்பாடு பண்ணி சேர்ந்தவன் இவன். ஒருவேளை சாப்பாடு தரா. ஐயோ உங்களுக்கு நாங்க சாப்பாடு போட மாட்டோம். 5 ஆடி கூட அவங்க விட்டு கொடுத்தீங்களா? ஐயா எங்க மகாராஜா எந்த நாட்டுக்கார எங்க நாட்டு நண்பா. ஐயா யார் முன்னாள் வேணும்னா நான் மட்டும் ஐயா நேற்று நல்லா முடியாது. நான் உன் பக்கம் நான் உன்னோட முடியுமா? ஐயா ஐயா இரு எல்லாரும் ஆச்சியா எங்க மகாராஜா அடி 20 ரன் மாறிக்கிறான். அடிச்சு பாரு என் தம்பிங்க சத்துக்குமார் உன்னை அடிக்க முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. முடியுமா? முடியாதா? முடியாது. நான் நினைச்சா முடியும். நான் நடக்காட்டிய ஒண்ணுமே கிடையாது.
ஐயோ இதுதான் இருக்குங்க அவரே வந்து சாவடிச்சு முன்ன 150 அடிக்குது மகாராஜா இல்ல முடியாது உள்ள கலந்து போட்டா ஐயா உனக்கு போடுங்க போட்டா வந்து நாளைக்கு காலையில எடுத்துக்கலாம் நாளைக்கு காலையில ஆதி பக்கத்துல நான் போட்டு பேர் ஆணுக்கு நான் சொல்றேன் ஐயா நம்பி பாத்துக்கிறேன் ஆளு ஐயா செத்துட்டியா இவனா சாவருமா ஐயா சாணி வெளியே வந்துட்டு போய் ஒரு பால் ஏறின மாதிரி இருக்குங்க எங்க பஸ்ஸுக்கு மகாராஜா வந்துச்சுன்னா பின்னாடி போங்க தண்ணி இப்போது நீங்க கண்டு